தன் நகைப்பால் ரசிகர்களை புன்னகைக்க வைத்த பன்முக கலைஞர் மதன்பாப் மறைந்தார். உறவினர்கள், அரசியல் பிரமுகர்கள், திரையுலக பிரபலங்கள் அஞ்சலியுடன் தனது இறுதி பயணத்தை மேற்கொண்டார் மதன்பாப். கடந்த சில வருடங்களாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த மதன்பாப் சென்னை அடையாறில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று மாலை 5 மணி அளவில் காலமானார். அவருக்கு வயது 71. அவரது உடல் குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அடையார் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்தது. மதன்பாப் உடலுக்கு இயக்குனர் S.A. சந்திரசேகர், பாக்யராஜ், P. வாசு, நடிகர் S.V. சேகர் உள்ளிட்ட திரையுலக பிரபலங்களும், தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்களும் அஞ்சலி செலுத்தினார்கள். திரைத்துறையில் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக நல்ல இசை கலைஞராகவும் நாடக நடிகராகவும் திரைத்துறையின் நகைச்சுவை நடிகராகவும் இப்படி பல்வேறு பரிமாணங்களில் பிரகாசித்தவர் பெருமதிப்பிற்குரிய மதன்பாப் அவர்கள். அவர் இன்றைக்கு உடல் நலம் குன்றிய நிலையில் நம்மிடமிருந்து விடைபெற்றிருக்கிறார். பெருமதிப்பிற்குரிய மதன்பாபு அவர்கள் சென்னை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞர் மற்றும் வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் ஆகியோரின் பிறந்த நாள் விழாக்களுக்கு நாங்கள் அழைக்கிற போதெல்லாம் வருகை தந்து நிகழ்ச்சிகளில் பங்கேற்று கருத்துக்களை வழங்கி சிறப்பித்திருக்கிறார். அந்த வகையில் பல்வேறு வகைகளில் திரைத்துறையில் பிரகாசித்த பெருமதிப்பிற்குரிய மதன்பாபு அவர்களின் இழப்பு என்பது ஈடு செய்ய இயலாத ஒன்று. அவரை பிரிந்து வாடும் அவர்தம் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில். புற்றுநோயின்றது சாதாரண ஒரு நோய் இல்லை. அது எப்படி வருது, ஏன் வருது, எதனால் வருதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட நோய் அவருக்கு வந்து இப்படி ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டதை கேட்ட உடனே மிக அதிர்ச்சியாக இருந்தது. எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. என்னுடைய படத்தில் உழைப்பாளையில் நடித்தார், சந்திரமுகியில் நடித்தார். சந்திரமுகியில் ஒரே ஒரு சீன் தான் அவருக்கு கொடுத்தேன். இவர் கேட்டார், என்ன சார் ஒரு சீன் அப்படின்னு, நீ வாப்பா, நீ வந்துட்டு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த கண்ணாடியில் அவர் வந்து வடிவேல் வந்து தலை சீவரை பாட்டுட்டு 30 லட்ச ரூபா வண்டி வந்து உனக்கு தலை சீவர கண்ணாடியா அப்படின்னு அவர் கேட்குறதும், அந்த வடிவேல் வந்து அந்த தயிர் சாதத்தை அவர் முகத்தில் அடிக்கிறதும், இந்த ஒரு சீனே பெருசாக நின்றுச்சு. அந்தளவுக்கு அவர் ஒரு சீனோ 2 சீனோ வந்தால் கூட அந்த சிரிப்பிலே நிறுத்திடுவார் எல்லாத்தையுமே. அப்படி ஒரு திறமையான நடிகர் இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் குடும்பத்தாருக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. நல்ல திரைக்கலைஞன், நல்ல இசைக்கலைஞன், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு நல்ல மனிதன் மதன்பாபு அவர்கள். அவர் சிரிக்காத ஒரு முகத்தை இன்றைக்கி தான் பார்க்குற ஒரு சூழ்நிலை வந்தது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னுடைய படங்களில் நடிச்சிருக்காரு, பூர்ணிமா கூட நடிச்சிருக்காரு. நான் படத்தில் நடிக்கும்போது என் படத்தை பார்த்து எல்லாம் கூட ஷூட்டிங்கில் மற்றவங்கெல்லாம் சிரிச்சிருக்காங்க. ஆனால் நான் கூட நடிக்கும்போது சிரிப்பு அடக்க முடியாமல் அவஸ்தைப்பட்டது அப்படிங்கிறது வந்து மதன்பாபு அவர்கிட்டையும், கொச்சின் அனீபான்னு ஒரு நடிகர், அவர் இறந்துட்டார். இவங்க 2 பேர்த்து கூட நடிக்கும்போது தான் என்னால் சிரிப்பையே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அவஸ்தைப்பட்டேன். அவ்வளோ என் மனசுலேயே அந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்காங்க போது, ஜனங்க மனசுலேயும் அந்த அளவுக்கு அவங்க இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ குறுகிய காலம்தான் அவர்கிட்ட எனக்கு பழக்கம். இருந்தாலும் ரொம்ப காலமாக சினிமாவில் பழகின மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் வர்ற மறைவு அவருக்கும் வந்துருச்சு. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க, உற்றார் உறவினர், நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய ஆறுதல் தெரிவிச்சுக்கிறேன்.
மதன் பாபு அப்படின்னு சொன்னாலே அவருக்கு அடையாளம் அவருடைய சிரிப்பு. அந்த சிரிப்பு இனிமேல் தெரியல தான் மீண்டும் மீண்டும் பார்த்துக்கணும். அவர் ஆத்ம சாந்தியில் இருக்கு. இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மதன் பாபு சார் வந்து ஒரு நம்ம இண்டஸ்ட்ரிக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய லாஸ். அவரோட சிரிப்பு இன்னும் கூட எல்லாரோட காதில் அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ சமீபத்தில் கூட என் கூட மல்லிங்கிற சீரியலில் நடித்தார். அங்கே செட்டில் கூட ஏதாவது ஒன்று சொல்லிட்டு சிரிச்சிட்ருப்பார். பழைய ஞாபகம்லாம் பேசிகிட்ருப்பார். அவர் இருக்கும்போது கொஞ்சம் டைம் போகிறதே தெரியாமல் இருக்கும். ஒரு நல்ல மனிதர் அவர். எனக்கு அவங்க ஃபேமிலியை வந்து சின்ன வயசுலேருந்தே தெரியும். ஸோ அவங்க சிஸ்டர், அவங்க ஃபேமிலிலாம் எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். ஸோ அப்போவே சொல்லுவாங்க எங்கள் பிரதர் வந்து ஒரு ஆக்டர் அப்படிம்பாங்க. ஸோ இங்கே வந்து தான் நான் எங்கள் படம் பாரிஜாதம் போது சந்தித்தேன் அவரை. அதுக்கப்புறம் அவரோட படம்லாம் பார்த்து எப்போவுமே நாங்கள் எல்லாருமே ரசிக்கிறது உண்டு. ஏன்னா எப்போவுமே சிரிக்க வச்சுட்டே இருப்பார் அவர். ஸோ நம்ம ஒரு நல்ல கலைஞர். நம்மளுக்கு ஒரு பெரிய லாஸு. அவரோட இழப்பு வந்து பெரிய லாஸு. யார்கிட்ட சொன்னாலும் ஐயோ அவரா அப்படி ஐயோ சிரிச்சுட்டே இருப்பார், நல்லா இருக்குமே அவரோட இது பண்ண படம் பார்க்கும்போதே ரொம்ப ஜாலியாக இருக்குமே அப்படிம்பாங்க. ஸோ அவர் இல்லாமல் இருக்கிறது வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய இழப்பு தான் அது. ஸோ அவரோட ஆத்மா சாந்தி அடையணும், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அஞ்சலிக்கு பிறகு மதன்பாப் உடல் கண்ணாடி வேனில் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு பெசன்ட் நகர் மின் மயானத்தில் இறுதி மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. தன்னுடைய தனித்துவமான சிரிப்பால் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் மதன்பாப். அவரது குணச்சித்திர நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்தவர். மதன்பாப்பின் இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்தி. ஒரு இசையமைப்பாளராக தமது திரை வாழ்க்கையை தொடங்கிய அவர்
1984ஆம் ஆண்டு வெளியான நீங்கள் கேட்டவை திரைப்படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து வானமே எல்லை, தேவர் மகன், நம்மவர், பூவே உனக்காக உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட தமிழ், மலையாளம், தெலுங்கு மொழி படங்களில் நடித்திருக்கிறார். மதன்பாப் சுசீலா என்பவரை காதலித்து மணந்து கொண்டார். அவர்களுக்கு ஜனனி என்ற மகளும் அர்ஷித் என்ற மகனும் இருக்கின்றனர். தனது புன்னகையால் ரசிகர்களை சிரிக்க வைத்த மதன்பாப் பிறர் நகைப்பின்றி தனது இறுதி பயணத்தை மேற்கொண்டார்.